Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல காரசாரமான சில்லி கார்லிக் பன்னீர் மசாலா செஞ்சுருக்கிறேங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக வந்திருக்கு. வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம பூண்டும் மிளகாயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன்ஸ் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் பன்னீரை நல்லா பீஸாக கட் பண்ணி அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நம்ம இதில் 2 வெங்காயம் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பூண்டும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். எனக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால 6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு 3 சேர்த்தாலே போதும். இல்லை மீடியமாக வேணும் அப்படின்னா ஒரு 4 சேர்த்தாலே போதும். நம்ம கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லாவே வதங்கிடும். பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பன்னீர் பொடிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் பொடியாமல் இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலாட்டம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் லீவ்ஸு சேர்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சில்லி கார்லிக் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல காரசாரமான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.